இது எல்லாமே வந்து மூங்கில வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு அக்கா? செம எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. கைஸ் நம்ம வந்து இப்போ அடுத்ததாக வந்து சரியா அந்த நைனாஜ் பிரிட்ஜ் பார்த்துட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் முன்னால் ஃப்ளையிங் ராவணா அண்ட் லிட்டில் ஆடம்ஸ் பீ பார்க்குறதுக்காக வானந்த பார்க்கிங் போட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஃப்ளையிங் ராவணா அண்ட் லிட்டில் ஆடம்ஸ் பீக் எல்லாமே ஒரே சைடில் தான் இருக்குது. இந்த இடம் எல்லாமே வந்து மேக்ஸிமம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக தான் இருக்குது. இந்த பதுல்லில் எல்லா சைடில் ரொம்பவுமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா தான். ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து அனுமதிக்கப்பட்ட இந்த ஆட்டோவில் இந்த லிட்டில் ஆடம்ஸ் பீக்குக்கு போகிறது, அதை தாண்டி இப்போ நம்ம அங்கே நைனாஜ் போயிட்டு வந்திருந்தோம். அந்த இடங்கள் எல்லாத்துக்குமே அதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அந்த ஒவ்வொரு ஆட்டோகளுக்கும் நம்ம பண்ணி அதில் ஷெடியூல் படி தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயுமே எஸ்டேட் வெஹிக்கிளை தவிர வேறு எந்த வெஹிக்கிள்களையும் இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் இந்த ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் பிளேஸுகளோ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த நைனாஜ் பிரிட்ஜ், ஸ்ரீலங்கா இது கொக்கலை எல்லா பீச் சைடுகளை பற்றின ஆட்டுகள்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கன் கல்ச்சரை ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இந்த பேக்குகள், யானை படம் போட்டது, அது எல்லாமே இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் சிரட்டையில் செஞ்ச நம்ம போடக்கூடிய மாதிரியான விஷயம். இந்த ஆட்டோலாம் இருக்குங்க. நிறைய விதமான இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. சரி, நம்ம ஃப்ளையிங் ராவணா அந்த துண்டு தானே பார்க்க வந்தோம், அதை போய் பார்ப்போம். இதை மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட் வந்தீங்கன்னா ஒரு மெமரபுளாக ஒரு சாமான் வாங்கிட்டு போங்க. ஃப்ளையிங் ராவணா அந்த ரூட்டால் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றோம். ஃப்ளையிங் ராவணா, மெகா சிப்லைன் அண்ட் லிட்டில் ஆடம்ஸ் பீக் இருக்குது. அதை தாண்டி இந்த அட்வென்ச்சர் இது எல்லாமே இருக்குது. ஆர்ச்சர் மற்ற மலையேற அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். அதை தாண்டி பூல் கிளப் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜோனுக்குலாம் போகிறோம். இது பார்க்கிங் ஏரியா. இங்கே நிறைய விதமான இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளையிங் ராவணா பூல் கிளப்புக்குள்ளே வரோம். 98 ஏக்கர் ரிசோர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து மூங்கில வச்சு ஒரு அழகான செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த கிளப்பே மூங்கில தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குல்ல. வந்து இப்போ ராவணா பூல் கிளப்புக்குள்ளே என்ற வரும். இது எல்லாமே வந்து மூங்கில வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த எல்எஸ் ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கு சிங்கிள் பர்சனுக்கு 3500, டபுள் ஸ்விங்னா 5000 அந்த மாதிரி வருது. இந்த வித் ட்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி அது எல்லாமே சேர்த்து ஒரு 2000 ரூபா, 3500 அந்த மாதிரி ப்ரைஸுகளில் இருக்குது. ராவணா கூல் கிளப் இந்த சைட் சும்மா மேலோட்டமாக பார்த்துருப்போம். இதை தாண்டி அப்படி இதால் போய் தான் நம்ம வந்து ஃப்ளையிங் ராவணா இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இருக்குது அந்த ராவணா கூல் கிளப். அதுலேருந்து நம்ம இதில் சைட்டால் ஒரு கட்டாயி இப்படியே வந்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம போகிற ரூட் தான் வந்து ஃப்ளையிங் ராவணா இருக்கிற இடம். அதை தாண்டி அந்த ரொம்பவுமே பெரிய ஊஞ்சல் ஆடுற இடமும் வந்து இங்கே தான் இருக்குது. வந்துட்டு எல்எஸ் ஸ்விங்ன்ற இந்த ரொம்பவுமே பெரிய ஊஞ்சல் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபாரினர்ஸ் அந்த இதெல்லாம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க தானே, உள்ளே போய் காட்டியிருந்தேன். 2500, 3000, 3500ன்ற மாதிரி ப்ரைஸில் இருக்குது. இதுக்கு அங்கால இந்த கூல் கிளப்பில் இது வந்துட்டு ப்ரைவேட் ஏரியா அப்படியுமே கிளப் ரிசோர்ட்டோடது. இதில் வந்து ஹைஃபையான ஃபுட் அதுகள்லாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாமார் இது ஒரு டீ எஸ்டேட், அதில் வந்து கொழுந்து பறிச்சிட்ருக்காங்க. இதை தாண்டி இனிமேல் நம்ம கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த ஃப்ளையிங் ராவணா அப்படின்ற இடத்த போய் பார்க்கலாம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத.
இதெல்லாம் வந்தோம்னு சொன்னால் அப்படியே நம்ம ஃப்ளையிங் ராவணா அண்ட் இதுக்கு மேலே தான் அப்படியே வந்து லிட்டில் அடம்ஸ் பீக்குக்கும் நம்ம போகக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து ஃபைனலி ஃப்ளையிங் ராவணா ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. 2500 ஃபோட்டோ கோப்ரோ தருவாங்க. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ஃப்ளையிங் ராவணா வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கே இருந்தால் ஷிப் லைனில் அப்படியே போவாங்க. அந்த இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு. கைஸ் நம்ம வந்து இப்போ ஃப்ளையிங் ராவணாவில் ஃப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியல. பாவம் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு கையில் கொஞ்சம் அனுப்பிட்டாங்க. பாப்போம் மேலே போயிட்டு நடக்குதுன்ட்டு. நம்ம வந்து இப்போ ஃப்ளையிங் ராவணால் பறக்கிறதுக்கு ரெடியாகி கெட்டப் சூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம கூட வந்தார்கள் 2 பேரும் ஃப்ளை பண்ண ரெடி ஆகிட்டாங்க. கண்ட்ரோல் பண்றது சரியா? சுத்தமா கண்ட்ரோல் பண்றது. இத பிடிச்சா கண்ட்ரோல் பண்ணலாமா? இத பிடிச்சா லைட்டா ஸ்பின் பண்ணனும். கீழே பிடிச்சாவா? கையில பிடிச்சா. அதுக்கிட்ட போன உடனே பின்னுக்கு போயா. கோப்ரோ ஒரு கையில வச்சுட்டு எப்படி செய்ய போறது தெரியல. பாப்போம். இல்ல இது இல்ல. இத பிடிச்சா சுத்திடுமா? இந்த ஹேண்டில் தான் ஸ்ட்ரைட்டா போகும். ஸ்ட்ரைட்டா போகும். ஃப்ரெண்ட் ஒத்த கையில பிடிக்கலாம் இல்லையா? பிடிக்கலாம். வந்து கேமரா வச்சு பிடிக்கலாம். சுத்தி கொண்டு பாருங்க. பண்ணா சரி. டிபார்ட் ப்ரோ ரைட். இத பிடிக்க வேணாம். லைன் நம்பர் 1 2 ரெடி கேக்கும். Confirm. Yes, yes. Bye, bro. 3, 2, 1, go. ஆல்மோஸ்ட் நம்ம போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. This is the bus for river and the bus from the back. Hey guys, நம்ம வந்து பறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். Yes sir. Ready? Okay. Okay, okay. Finally, நம்ம லேண்ட் ஆயாச்சு. This is hand. Both hand release. சரி. சேஃபா வந்து லான்ச் ஆயாச்சு. Okay, sir, I'm getting to the top. சரி. This side. This is the hand. Good now. Hola. Think so, yeah? Drink it. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இருங்க வாரம் நான் கதைக்கிறேன். யா ஹரிஷப் தமிழ் சேனல் தானா? தேங்க்ஸ் சார். இங்கே என்ன பிரேக் கிளம்புறோம். தேங்க்ஸ் ப்ரோ. சரி ப்ரோ. தேங்க்யூ. கைஸ் வேற மாதிரி செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஃப்ளையிங் ராவணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு அக்கா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஒரு கையில் அதான் அந்த 2 ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஹேண்டில் பிடிச்சா வந்து நம்ம வீடியோ பண்ண முடியாது. அது கீழே ரோப் இருக்கு. அந்த ரோப்பை பிடிச்சாதான் நம்ம ஒரு கையில கோப்ரோவுக்கு நான் வந்து ட்ரைபாட் கொண்டு வரல. ஸோ அதனால அங்க அவங்க ஒரு
இது மாதிரி டக் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. அதை போட்டு கையில் அவங்களே ஹோல்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளையிங் ராவணா பதுல்ல இல்லை வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லுவேன். நான் இப்போ வந்து எக்ஸைட்லேயே உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கழிச்சிட்ருக்கேன். ஹவு டு யூ ஃபீல்? குட். அவங்களுமே வந்து பறந்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய பேர் நம்மளோட லோக்கல் ஆக்களே வந்து ஒரு 2-3 நாள் ட்ரிப் அப்படின்னு சொன்னால் வந்து பறந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பதுல்ல எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளையிங் ராவணா ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சத்தை நான் அங்கே போய்ட்டு பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலை ஏறுற மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்குது. இதுவும் நீங்கள் டிக்கெட் எடுத்து நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி கொள்ளலாம். இதில் பாருங்கள், ஒரு கிட்ட ஏறிட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஏறிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பக்கத்துலேயே வந்து கன் ஷூட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இந்த ஃப்ளையிங் ராவணா என்ற ஏரியாவில் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த ஃப்ளையிங் ராவணாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். உண்மையாகவே லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடியதாக இருக்கும். ப்ரைஸ் ஸ்ரீலங்கா இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் 5000 எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனாலும் அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற ஒர்த் அந்த விஷயத்தில் இருக்கும் அப்படின்றத நான் ஷோ பண்ணியே சொல்லுவேன் கைஸ். ஓகே, நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளிக்கிறோம். இனி அடுத்த கட்டமாக நம்ம எந்த இடம் பார்க்குறோம் அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள்.